السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف المرسلين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك. صدق الله العظيم. وقال النبينا رسول الله صلى الله عليه وسلم عن أنس رضي الله عنه قال: والله لقد خدمته 9 سنين ما علمته قال لشيء صنعته لما فعلت هذا وكذا أو لشيء تركت هلا فعلت كذا وكذا. رواه البخاري. காடுகளிலும் மேடுகளிலும் பனிபருந்த நாடுகளிலும் பாலைகளிலும் சோலைகளிலும் பனிபருந்த தேசங்களெல்லாம் ஆடுகின்ற ஆட்சி செய்கின்ற அகில உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும். ஸலவாத்தும் சலாமும் சர்தாரே தோ ஆலம் நமது உயிரிலே மேலான முத்து நபி மாநபி அகில உலகத்தினுடைய இறுதி தலைவர், அகில உலகத்தின் இறுதி தூதர், இறை தூதர் நமது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், குறிப்பாக இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய ஜும்மாவிற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய வரவிருக்கக்கூடிய அனைத்து அடியார்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் எப்பொழுதும் குறையில்லாமல் நிறைவோடு நிலவட்டுமாக என்று துஆ செய்தவனாக நாம் தொடர்ந்து நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய வரலாற்று செய்திகளை, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய வாழ்க்கை வரலாறுகளை சொல்லிக் கொண்டு வருகின்றோம். கடந்த வார ஜும்மாவுடைய உரையிலே என்னுடைய உஸ்தாத் பெருந்தகை ஹஸரத் அவர்கள் நல்ல சிறப்பான முறையிலே சிறப்புரை ஆற்றினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வார ஜும்மாவுடைய தலைப்பாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழுகையும் சிரிப்பும், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய சிரிப்பு, எப்படியெல்லாம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்திருக்கின்றார்கள், சிரிப்பார்களா என்றெல்லாம் சிலர்கள் கேட்பார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே அதிகமாக, நேற்று நம் ஹதீஸை படிக்கும் பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக நேரம் மௌனமாகவே இருப்பார்கள். கவலை தொய்ந்தவர்களாகவே, தன்னுடைய மிகவும் கவலை உள்ளவர்களாகவே, சமுதாயத்தினுடைய உம்மத்தினுடைய கவலை அவருடைய உள்ளத்திலே இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் கடுகடுத்தவர்களாகவோ கோபம் உள்ளவர்களாக பார்க்க முடியாது. நபி கொஞ்சம் கோபமா இருக்க மாதிரி இருக்கு. உலகத்துல இந்த மூட் அவுட்னு சொல்லுவாங்களே இல்லையா, கேள்விப்பட்டீங்களா இல்லையா? மூட் அவுட், கொஞ்சம் ஆள் கொஞ்சம் சரியில்லாமல் இந்த வேம்பா இந்த நேரத்தில் போகாதப்பா, அவர்கிட்ட கொஞ்சம் ஆள் நல்ல மனசு நல்ல சந்தோஷமா இருந்தால் நல்லா சந்தோஷமா பேசுவாங்க. என்னங்க, ஏதாவது கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை ஏதாவதுன்னு சொன்னால் கிட்ட போக முடியாது, விரட்டிடுவாங்க. கொஞ்சம் மூட் அவுட் ஆகுது. அந்த மூட் அவுட் என்ற வார்த்தைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடையாது.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நபி அவர்கள் மூட் அவுட்டாக இருந்தாங்க, நான் போன சரியா என்கிட்ட பேசலை, என்கிட்ட சரியாக நடந்து கொள்ளலை. குர்ஆனில் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், வலவ் குன்த ஃபர்தன் கலீலல் கல்பி, நீங்கள் கடுகடுத்தவராகவோ உள்ளம் இறுகியவராக இருந்தால், முகம்லாம் கொஞ்சம் கடுகடுப்பா, உள்ளம் இறுகிய மனம், இப்படி இருந்தால் லன் ஃபல்லு மின் ஹவுலி, உங்கள் சுற்றி இருக்காங்களே இவங்களாம் ஓடி இருப்பாங்க, விரண்டு ஓடி இருப்பார்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட சஹாபாக்கள் எப்பொழுதும் குழுமி இருப்பார்கள். பகல் நேரங்களிலே மஸ்ஜிதுகளிலே நபியோடு எப்பொழுதும் சஹாபாக்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். சஹாபாக்கள் நபியை விட்டு பிரியத்துக்கு மனசே வராது. என்னது, நபியை விட்டு சஹாபாக்கள் மனசே வராது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணாதிசயங்கள் மக்களோடு மக்களாகவே களப்பற்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுடைய சம்பவத்தை நாம் பார்க்கலாம். எப்பொழுது பூனையோடு இருப்பார்கள். ஒரு நாள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை சில நேரங்களிலே சிரிக்க வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளங்களை கவலைப்படும் அளவிற்கு அல்ல. சிலர்கள் சிரிப்பது என்பது மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ஆனால் மற்றவருடைய உள்ளங்கள் பாதிக்கப்பட்டு, அதாவது மற்றவர்களை சிரிப்பு உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி யாரை பற்றி பேசப்படுகிற அவருடைய உள்ளத்தை பாதிக்கப்படும். அந்த மாதிரி சிரிப்பு இருக்கக்கூடாது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் எப்பொழுது பூனையோடு இருப்பாங்க. உடனே ஹஜரத் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அபா ஹுரைரா, யா அபா ஹுரைரா, பூனையின் தந்தையே, அதையே அவருக்கு பேராகவே ஆகிவிடுகிறது. ஹஜரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவருடைய பேர் வேற பேர், ஆனால் அந்த பேர் தான் என்னது, ஹதீஸ் கிதாபில் அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா ஹஜரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அபூ ஹுரைரா என்பது ஃபேமஸ் ஆச்சு, மஷ்ஹூரியத்தாக ஆகிவிட்டது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன போலியின் தந்தைன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவர் கவலைப்படலை. சந்தோஷம் அடைந்து அந்த பேரை தன்னுடைய வாழ்நாளை அங்கீகரித்து கொண்டார். அந்த பேர் தான் அவருக்கு புகழையும் தேடி கொடுத்தது. ஒரு முறை ஒரு மூதாட்டி வராங்க பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பெண்மணி ஐங்கால தொழுகை தொழக்கூடியவர், குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவர், எப்பொழுதும் குர்ஆனோடவே இருப்பார். அஹ்லுல் குர்ஆன், எப்பொழுதும் குர்ஆனோட அந்த பெண்மணி இருப்பாங்க. குர்ஆனை தனியாக பார்க்க முடியாது, அந்த பெண்ணிடத்துல இருந்தால் குர்ஆன் அவங்களோட இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெண்மணி, அவ்வளோ இபாதத்தோடு இருக்கக்கூடிய பெண்மணி. யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய இறை தூதரே, நாளா சொர்க்கத்துக்கு போக முடியுமா? நாளா சொர்க்கத்துக்கு போக முடியுமா? உடனே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கிழவியெல்லாம் சொர்க்கத்துக்கு போக முடியாது, கிழவி சொர்க்கத்துக்கு போக முடியாது. அந்த மூதாட்டி, அந்த கிழவி, அந்த அம்மா அழுகுறாங்க, தேம்பி அழுகுறாங்க, அழுக ஆரம்பிச்சுறாங்க. அந்த அம்மா அழுக ஆரம்பித்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் அழுகுறீங்க? அழுவாதீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறானா, இன்னா இன்ஷானாஹுன்ன இன்ஷாஆ ஃபஜஅல்னாஹுன்ன அப்காரா. நான் மறுமையில் அல்லாஹ் சொர்க்கத்தை அனுப்பும் பொழுது கிழவி அனுப்ப மாட்டான், வாலிப பெண்ணாக அல்லாஹ் உங்களை அனுப்புவான். அப்போ கிழவே நீங்கள் போக முடியும், வாலிப பெண்ணாக போவீங்க, அதான் தான் கிழவே போக முடியும். அப்போ அந்த பெண்மணி பயமாக சிரிக்கிறாங்க. எந்த அளவுக்கு அது அதோட அந்த பெண்மணி, அந்த மூதாட்டி சிரிக்கிறாங்க, அவ்வளோ சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. அப்போ நீங்கள் சொர்க்கத்துக்கு போவீங்கன்னு சொல்லி அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தை, அந்த சந்தோஷமான வார்த்தை கேட்ட உடனே அந்த பெண்மணிக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையை கொண்டு சிரிக்க வைப்பார்கள், பொய்யான விஷயத்தை கொண்டு சிரிக்க வைக்க மாட்டார்கள். ஏதாவது ஒரு பொய்யான விஷயம் அதை கொண்டு சிரிக்க வைப்பாங்களா? அப்படிலாம் கிடையாது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு பேரும், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய பெரிய தந்தையினுடைய மகனார்.
ஒரு வகையில் தம்பி, இன்னொரு வகையில் மருமகன். அந்த அளவுக்கு உறவு, ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு உறவு. ஆனால் மதீனத்துல் இல்மி வாலியுல் பாபுகா, நான் இந்த நாட்டினுடைய கல்வியினுடைய பட்டணம், வாலியின் பாபுகா, அலி ரலியல்லாஹு தான் அதனுடைய வாசல். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு கணக்கியல் அதிகமாகவே அல்லாஹ் கொடுத்திருந்தான். கணக்கு இருக்குல்ல, அதிகமாக நுட்பமான அறிவுடையவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள். சிறந்த ஆளுமை, சிறந்த நுண்ணறிவாளர், புத்திசாலி. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுடைய அறிவு ஞானம் உலகத்தினுடைய எல்லாமே அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார். பேரித்தம்பலா இருவருக்கும் வைக்கப்படுகிறது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டு படத்தை சாப்பிட்டு என்ன செய்றாங்க, கொட்டை புல்ல அலி ரலியல்லாஹு பக்கம் தள்ளிடுறாங்க. கடைசியாக சொல்றாங்க, பாருங்க எவ்வளோ சாப்பிட்டுருக்காரு பாருங்க, ஒரு நிறைய இவர் பக்கம் நிறைய கொட்டை இருக்குது, பேரித்தம்பழம் கொட்டை நிறைய இருக்குது, இவரு தான் நிறைய சாப்பிட்டுருக்காரு. அப்போ அலி ரலியல்லாஹு சொன்னாங்களா, நானாவது படத்தை தான் சாப்பிட்டேன், ரொம்ப பசியா இருக்குதாட்டுக்கு எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டுட்டாங்க, எல்லாத்தையும். அப்படி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை அவ்வப்பொழுது சஹாபாக்கள் என்ன செய்திருக்கின்றார்கள், சிரிக்க வைத்திருக்கின்றார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்மணி, என்னம்மா உங்க கண்ணில் கொஞ்சம் வெண்மையா இருக்குமே, அவர் தானே உங்க கணவர் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணியிடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நகைச்சுவையாக கேட்குறாங்க. உடனே அந்த பெண்மணி கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், என் கணவர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, என் கண்ணில் வெண்மை இருக்குமே இல்லையா, கருப்பு வெள்ளை இருக்கே இல்லையா, அதை தான் நான் சொன்னேன். உடனே அந்த பெண்மணி சிரிக்கிறாங்க. என்னத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு ஒரு அன்பான முறையிலே அவர்களிடத்தில் ஒரு மிகவும் ஒரு நகைச்சுவை கலந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை. அது அலி ரலியல்லாஹு அவர்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு அலி ரலியல்லாஹுக்கு சின்ன ஒரு பிரச்சனை. சஹாபாக்களை சண்டை போட்டுட்டு அடிக்கலாம், மனைவில அடிக்கணும். எப்போ நபி வந்துட்டாங்களோ அதன் பிறகு மனைவி அடிக்க மாட்டாங்க. அந்த சஹாபியை, எந்த சஹாபின்னு யாரையும் திட்ட மாட்டாங்க. கோவம் வந்து என்ன செஞ்சிருவாங்க, மஸ்ஜிதுக்கு வந்துடுவார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் ஆடை, கீழ ஆடை மட்டும் இருக்கிறது, மேல ஆடை இல்லாமல் பள்ளிவாசனுடைய மண்ணில் படுத்திருக்காங்க. அப்போ பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்கு வராங்க. அலி ரலியல்லாஹு அவர்கள் பள்ளிவாசனுடைய ஓரத்தில், சோத்து ஓரத்தில் படுத்துட்டு இருக்காங்க. யா அலிலாம் கூப்பிடல, யாபா துராப், யாபா துராப், மண்ணின் தந்தையே. அவர் சிரிச்சுட்டே எழுந்திருக்காரு, மண்ணின் தந்தையா, துராப்னா என்னது, மண்ணு. உடம்புல மண், முதுகுல மண் இருக்குது, முதுகுல பார்த்தா என்னது மண் இருக்குது. அந்த மண் வச்சுதான் அலி ரலியல்லாஹுக்கு துராப் என்ற இன்னொரு சிறப்பு பேர் இருக்கு. என்ன பேரு, துராபு. யாபா துராப், அலி இப்னு துராப்னு சொல்லுவாங்க. அலி துராபு, துராப்னு சொன்னா மண்ணின் தந்தைன்னு அர்த்தம். அப்ப யாபா துராப், மண்ணின் தந்தைன்னு சொல்லி ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அழகான அந்த எந்த அளவுக்கு கவலையோடு இருந்தார்களோ, மனசுல கொஞ்சம் கவலையாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தை சொன்ன பிறகு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சந்தோஷமா இருக்காங்க. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதலான வார்த்தை பெருசா சொல்லல, இந்த வார்த்தை சொன்ன உடனே அவர் எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போறாங்க. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களுடைய எந்த எண்ணங்களோடு இருக்கின்றார்கள், அவருடைய கவலைகளை போக்கும் விதமாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு நேரங்களிலே அவர்களுடைய கவலைகளை போக்கியிருக்கின்றார்கள். ஒரு சஹாபி, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவு கடந்த சஹாபி, அவர் பேர் அப்துல்லா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்பொழுதும் எதனாலும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டே இருப்பார், கேட்கவே மாட்டார். நபிக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, வேண்டுமா வேண்டாமா,
இதை வாங்கிட்டு வந்துட்டேன், காசு கொடுங்க. திடீர்னு ஒரு பேரிச்சம்பழம், ஒரு பை நிறைய பேரிச்சம்பழம் வந்துடும், கூட நிறைய பேரிச்சம்பழம் வந்து கொடுத்துருவாங்க, அவர் காசு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பெருமானா நான் உன்கிட்ட கேட்டு நான் வாங்கிட்டு வர சொன்னேன்னா நீ ஏன் வாங்கிட்டு வந்தா? ஒரு காலம் கேட்டதே இல்லை. நம்ம கேட்போமா இல்லையா? ஏன்ப்பா வாங்கிட்டு வந்த, நீ மட்டும் வாங்கிட்டு வந்திருக்க என்ற ஒரு வார்த்தை கேட்கறதே இல்லையா? ஆனால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் வாங்கினீங்க, எதுக்கு வாங்கினீங்க கேட்டதே இல்லை. உடனே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பணத்தை கொடுத்துருவாங்க. இப்படியாக பல சஹாபாக்கள், ஒரு சஹாபி அப்படிதான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தோட்டத்தில் என்ன காய்த்தாலும், அது பேரித்தம்பழமாக இருந்தாலும் சரி, எந்த பழங்களாக இருந்தாலும் சரி, உடனடியாக வந்து கொடுத்துருவார். அன்பளிப்பு அதிகமாக செய்வார் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு. அவர் கடத்தெருவில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார். இவர் நீக்ரோ, கருப்பு நிற மனிதராக இருந்தார். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவருடைய முதுக கட்டி அணைத்து இவர் யார் வாங்கிக் கொள்கின்றார், யாரு வாங்கிக் கொள்கின்றார், இவர் யாராவது வாங்கிக்கீங்கன்னு கேட்குறாங்க. உடனே அந்த நபித்தோழர் சொல்கின்றார், நானும் ஒரு கருப்பு அடிமையாக இருக்கின்றேன், என்னை போய் யாராவது வாங்குவார்களா, என்னை போய் யாராவது வாங்குவார்களா யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லும் பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதர்களை அல்லாஹ் மிக அழகான உருவமாக அல்லாஹ் படைத்திருக்கின்றான். வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகளை அல்லாஹ் சங்கையானவர்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். நீங்க விலையே கிடையாது, அதாவது விலை மதிப்பே உங்களுக்கு கிடையாது, அவ்வளோ விலை உங்களுக்கு. உங்களை விலைக்கு இந்த வாங்கறதுக்கு இந்த மதினா நகரத்தில் யாருமே இல்லை. இந்த மதினாவோட பஜாரில் உங்களை விலை கொடுத்து யாராலும் வாங்க முடியாது. நீங்கள் விலை உயர்ந்தவர், உங்களுடைய விலைக்கு இவ்வளோ தான் சொல்ல முடியாது, அவ்வளோ சிறப்புக்குரியவன் சொன்னோன்னே அவருக்கு அப்படியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே என்ன பண்ணார், தன்னுடைய முதுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகு அந்த நெஞ்சத்தோடு சேர்த்துட்டாரு. அந்த அவருக்கு ரொம்ப சந்தோஷம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோட முசாபா செய்வாங்க, நபி செய்வாங்க. இன்னைக்கெல்லாம் முசாபா குறைஞ்சி விட்டது, சலாம் சொல்லுவது குறைஞ்சி விட்டது, கை காட்டுறோம், எல்லாரையும் இப்படி காட்டிட்டு மண்டையை மட்டும் ஆட்டிட்டு போகிறேங்க அப்படின்றாங்க, வாய் விட்டு கிட்ட வந்தா கூட அப்படின்ட்டு போகிறாங்க. அப்படிலாம் வேண்டாம், மார்க்கத்தில் அப்படிலாம் இல்லை. மார்க்கத்தில் இல்லாத ஒன்று புதுசாக நம்ம கொண்டு வரக்கூடாது. மார்க்கத்தில் இப்படி அதாவது தூரத்தில் இருக்காங்க அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு நம்ம சலாம் சொல்லலாம், பக்கத்தில் வரும்போது சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும். அது சம்மந்தமாக நிறைய சிறப்புகள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முசாபாஹா, கொரோனா காலத்துக்கு பேர் என்னாச்சு, தொடாது அப்படின்னு சொல்லி ஆகிவிட்டது. ஃபஜருக்கு பிறகுலாம் முசாபா செய்வோம் பள்ளிவாசலில், இன்னைக்கு அதெல்லாம் எதுவும் இல்லை. இப்போ பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முசாபாஹனுடைய நன்மை என்னது, யார் ஒருவர் இன்னொரு மூமின் முசாபா செய்வார்களோ அனைத்து பாவங்களும், ஹதீஸ் அறிவிக்கிறார்கள், சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும், பெரிய பாவங்களுக்கு தௌபா செய்யணும் அப்படின்னு சொல்லி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். அந்த விளக்கத்துக்கு முஹத்திஸும் கூறுகின்றார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு முசாபஹா செய்தாருன்னு சொன்னால், அவர்கள் சஹாபாக்கள் கையை எடுக்காத வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை எடுக்க மாட்டாங்க. எவ்வளோ நேரம் ஆகணும், நம்ம ஆளுங்களுக்கு கொஞ்சம் அவசர வேலை நிறையா இருக்கும், சீக்கிரம் உடுப்பா அடுத்தது போவோம் அப்படின்னு அவசர உலகம் அப்படி கட்டிட்டு வேகமாக போவாங்க. வீட்டாரம்மா கூட சலாம் சொல்கிறதே கிடையாது. வீட்டை விட்டு வெளியே வரும்போது சலாம் சொல்லணும், வீட்டுக்குள்ளே போகும்போது சலாம் சொல்லணும். சலாம் சொல்கிறோமா இல்லையா, சொல்லணும். சலாம் சொல்லுங்க, என்ன கவலையாக இருந்தாலும் எல்லாம் ஓடிடும். வீட்டுக்குள்ளே நுழைந்த உடனே சலாம் சொல்லணும். அப்போ சலாம் சொன்ன என்னென்னு கிடைக்கும், ஷைத்தான் உள்ளே இருக்க மாட்டான். உள்ளே போன உடனே அந்த அம்மா ஏதாவது சொல்லுவோம், சலாம் சொல்லாமல் போனான், இவரு உடனே அது கோவப்படுவாங்க. இருக்க நடக்கிற காரணம் என்னன்னு சொன்னால், அஸ்ஸலாமு அலைக்கும் உள்ளே போனால் ஷைத்தானுக்கு அங்கே வேலை இல்லை. அப்புறம் வலைக்கும் சலாம், வாங்க உட்காருங்க அப்படின்னு பேசுவாங்க. இவர் சலாம் சொல்லாமல் உள்ளே போயிடுவார், அங்கே ஷைத்தானுக்கு வழி வகுத்த மாதிரி ஆகிடும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோட கைகளை விடவே மாட்டார்கள். அந்த அளவுக்கு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் மீது ஒரு புன்முறுவலோடு சந்தோஷமாக எப்பொழுதும் இருப்பார்கள்.
பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு சிரிக்கக்கூடிய விஷயத்திலே ஒரு அன்பான முறையிலே சிரிப்பார்கள். அவர்களை சந்திக்கும் பொழுது அந்த சஹாபாக்களை வரவேற்பார்கள். அகலம் வ சகலா மர்ஹபம் பிக்கும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு ஒரு இணக்கமாக நடந்து கொண்டார்கள். அதனால தான் சஹாபாக்கள் அந்த அளவு பிரியமாக நபியின் மீது அளவு கடந்த பிரியமாக இருந்தார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஏதாவது எல்லா விஷயத்தையும் நபியோட பகிர்ந்து கொள்வார்கள். யா ரசூலல்லாஹ், என்னில குதிரையில் மேலே ஏறி சவாரி செய்யும், எனக்காக துவா செய்யுங்க. அதுக்கும் துவா செஞ்சுருக்காங்க. பெருமானார் ரசூலுல்லாஹ் ஜரீர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவிய பொழுது தம்முடைய அந்த குதிரை மீது சவாரி செய்ய முடியும், எனக்கு பயமா இருக்கிறது அப்படின்னு சொன்னோடனே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம சப்பித் கல்பஹு, யா அல்லாஹ் இவருடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துவாயாக என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஜஅல்ஹு ஹாதியம் மஹதியா, இவரை ஹிதாயத்தை காட்டக்கூடியவராகவும் ஹிதாயத்தை பெற்றவராகவும் ஆக்குவாயாக என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு துஆ செய்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சஹாபாக்களுடைய ஒவ்வொரு புரிதலையும் புரிந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்கள் நடந்து கொண்டார்கள். ஒரு சஹாபிக்கு சில அறிவு கூர்மை கம்மியாக இருக்கும், சில சஹாபிக்கு புத்திசாலியாக இருப்பார்கள். அந்த அவருடைய திறமைகளுக்கு தகுந்த மாதிரி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிகிற மாதிரி 1க்கு 3 முறை பேசுவார்கள். ஏதாவது ஒரு விஷயத்தை விலக்கி வைப்பதாக இருந்தால் 3 முறை சொல்வார்கள். எத்தனை முறை சொல்வார்கள்? 3 முறை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பணியாட்களோடு எவ்வாறு நடந்து கொண்டார்கள்? அது அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு லகத் ஹதம்துஹு 9 சினீன, நான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு நான் என்ன செய்தேன்? சுமார் 10 ஆண்டுகள் நான் பணிவிடை செய்தேன். அவர்கள் என்னிடத்திலே மாலிம்து கால லி ஷைஇன் சனாத்துஹு, ஏன் இந்த செயலை செய்தாய் என்றோ, லிம ஃபால்த கதா வ கதா, இது ஏன் இவ்வாறு செய்தாய் என்று, இவ்வாறு செய்திருக்கலாம் என்றோ சொன்னதே கிடையாது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவிடையாளராக இருந்த அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் நபியே என்னோடு எவ்வாறு நடந்து கொண்டார்கள். நம்ம கேட்போம், ஏன்ப்பா இப்படி செஞ்ச, கொஞ்சம் ஒழுங்காக செஞ்சிருக்க வேண்டியதுனப்பா அப்படின்னு சொல்லி ஒரு 1/2 மணி நேரம் உபதேசம் பண்ணுவோம். நானும் கெட்டா இருந்தாப்லாம் பேசுவோம். ஆனால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காரியத்தை அவர் தவறு செய்யும் பொழுது அமைதியாக இருந்து அதை புரிந்து கொள்வார்கள். அந்த பணியாளர், இது ஏதோ தவறாக நான் செய்து விட்டேன், பிறகு சரியாக செய்வார்கள் சஹாபாக்கள். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் இவ்வாறு அறிவிக்கின்றார்கள், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய ஒரு குணாதிசயமாக இவ்வாறு இருந்தது என்று ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள் என்பது இந்த நேரங்களை தவிர்த்து பல்வேறு நேரங்கள் அழுதிருக்கின்றார்கள். எப்பொழுதாவது ஒரு முறை அந்த நகைச்சுவை சிரிந்த அந்த சிரிப்பு இருக்கும். ஆனால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுகடுப்பாகவோ கொஞ்சம் கோபமான நிலைமையிலே உட்கார்ந்து இருக்க மாட்டார்கள். எப்பொழுதும் முகம் மலர்ந்தவர்களாக, முகம் மலர்ந்த முகமாகவே இருப்பார்கள். பார்ப்பதற்கு எப்பொழுது அவருடைய முகம் 14ஆம் பத்ருடைய நிலவு போல அவருடைய முகம் எப்பொழுதுமே இருக்கும். அவருடைய முகத்தை பார்க்க பார்க்க பார்த்து கொண்டே இருக்கலாம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே இரவிலே அதிகமாக அழுதிருக்கின்றார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் அனுமதி கேட்கின்றார்கள், நான் என் ரப்போடு நான் பேச வேண்டும், நான் ரப்போடு தொடர்பு கொள்ள வேண்டும், எனக்கு அனுமதி கொடுப்பாயாக. அகில உலகத்தினுடைய இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமாரிடத்தில் அனுமதி கேட்டு என்ன செய்கிறார்கள்? ஏன் என்று சொன்னால், இரவு இருக்கின்றதல்லவா மனைவிக்குரியது. யாருக்குரியது? மனைவிக்குரியது. நம்ம நினைச்சு நல்லா தூங்கிறோம், நல்லா பகல்லாம் வேலை செய்யறது, பகல்லாம் உழைக்கிறது. நைட்டில் மனைவி இடத்துல கொஞ்ச நேரம் கூட யாருமே பேச மாட்டாங்க. கொஞ்சம் செல்போனோட நிறைய நேரம் பேசுவாங்க, அது நல்லா நோண்டிட்டு இருப்பாங்க.
மனைவியோட கை வைத்து பேசுவது கிடையாது, கை தொட்டு பேசுவது கிடையாது, அன்பான முறையில் பேசுவது கிடையாது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இரவிலே மனைவியோடு பேசுவதற்கும் அவர்களோடு அன்பாக இருப்பதற்கும் உலகத்தில் எந்த தலைவரும் கொடுக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பை கொடுத்திருக்கின்றார்கள். என் ரப்போடு நான் பேசணும்னு சொல்லிட்டு தொழுக ஆரம்பித்தார்கள். அழுதார்கள். அழுகை தாடியில பட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அவருடைய இல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த இல்லம் இருக்கின்றதுல பெரிய பங்களால இல்லை. நபி எப்படினாலும் வாழ்ந்திருக்கலாம், வசதி உள்ளவராக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நான் இப்படித்தான் வாழுவேன், நான் இப்படித்தான் வாழ்ந்து காட்டுவேன். இதற்கு முன்னால் வந்த நபிமார் ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பங்களாவிலே பேரரசராக இருந்தார்கள். பழுங்கிகள் உலகத்தில் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்னால், இன்னைக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பழுங்கிகள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய அரண்மனை தண்ணி நினைச்ச அந்த அம்மா என்ன செய்றாங்க, பல்கீஸ் அம்மையார் தன்னுடைய கீழாடை தூக்கும் பொழுது இது வந்து தண்ணீர் இல்லை, பழுங்கி கல். மிகப்பெரிய பேரரசராக சிறப்புக்குரியவராக வாழ்ந்தார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லம் ரொம்ப குறுகியதாக இருக்கும். அப்போ அழுகையினுடைய அந்த தண்ணீர், அழுகையினுடைய கண்ணீர் ஆயிஷா ரலியல்லாஹுடைய உடலிலே படுகின்றது. முடிக்கின்றார்கள், திரும்ப திரும்ப அழுகின்றார்களுடைய வீடெல்லாம் அந்த அழுகை முழுவதுமாக வீடு இன்னைக்கு தண்ணீரில் நனையுமுள்ளவா இல்லையா, சில கூரைகள் நனைகிற போல் அவருடைய அழுகையின் காரணமாக வீடு நனைந்து விடுகின்றது. பிலால் ரலியல்லாஹு அவர்கள் வருகின்றார்கள், பாங்கு சொல்லப்பட்டு வருகின்றார். நபி அவர்களை சந்திக்க, யா நபி அல்லாஹ் லிமா தபக்க இபுக்கா ஹத்தா பலா லிஹியதுஹு கால யா ரசூலல்லாஹ் லிமா தபிக்கி வகத கஃபரல்லாஹு லக மா தகத்தம மா தஅഖர. உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் ரப்பு மன்னித்து விட்டானே, ஏன் நீங்கள் அழுகின்றீர்கள் என்று பிலால் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள். கால அஃபலா கூன அப்தன் ஷகூரா, நான் நன்றியுள்ள அடியானாகவே அல்லாஹுக்கு இருக்க வேண்டும் அல்லவா, அதற்காகத்தான் நான் என்ன செய்கின்றேன், அழுது கொண்டிருக்கின்றேன். கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் அழுது அதிகமாக அழுவார்கள். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா ஃபல அல்லக பாஹியுன் நஃப்ஸக அலா ஆதாரிஹிம், மக்களுடைய கவலையான பகலெல்லாம் தாவத்துடைய வேலை, இன்னைக்கு தாவத்துடைய வேலை தப்லீகாக அது மாற்றப்பட்டு விட்டது. எது அசல் வேலை அது மக்களுக்கு சொல்லாம, அது அசல் வேலை தாவத்தி இலல்லா. அழைப்பு பணி என்பது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தை அழைப்பு கொடுக்குதல், அதுதான் அழைப்பு பணி. இன்றைக்கு தப்லீக் என்பது அது நமக்குள்ளே செய்யக்கூடிய தஸ்கியத்து, நமக்குள்ளே செய்யக்கூடிய ஒரு அதாவது அது தாவத் அல்ல, நமக்குள்ளே செய்யக்கூடிய தஸ்கியத்து தர்பியத்துன்னு சொல்லலாம். தப்லீக் என்பது, தாவத்து என்பது பிற மக்களுக்கு இஸ்லாத்தை நாம் சொல்லுவதுதான். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். செய்தது மாத்திரமல்ல, அதை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் அல்லாஹ் இன்னாருக்கு ஹிதாயத்து கூடிய அல்லாஹ், இவருக்கு ஹிதாயத்து கூடிய அல்லாஹ். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கூட்டத்தினுடைய அநியாயம் தாங்க முடியல, யா ரசூலல்லாஹ், அவருடைய அம்புகளும் அவருடைய கத்திகளும் எங்களுடைய ஈரல் கொலையை சின்ன பின்னமாக ஆக்கிவிட்டது, எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் நாசம் அழிந்து விட்டார்கள், அவர்களுக்கு எதிராக துஆ செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது கூட பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ் இந்த கூட்டத்தை அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பாயாக, என்ன செய்வாயாக, ஹிதாயத்தை கொடுப்பாயாக என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழுகை உலகத்தில் மாத்திரமல்ல, இந்த துன்யாவில் மாத்திரமல்ல, அல்லாஹ் மறுமையிலும் அழுவார்கள் என்று சொன்னால் உலகத்திலே அகில உலகத்தினுடைய இறை தூதர் 1.25 லட்சம் நபிமார்களிலே எல்லா நபிமார்களும் ஃபீ நஃப்ஸி யா நஃப்ஸி என்று சொல்வார்கள். எல்லா உம்மத்தும் யா நஃப்ஸி என்று சொல்வார்கள். எல்லா உம்மத்துமார்கள், எல்லா மனிதர்களும் யா நஃப்ஸி என்று சொல்வார்கள். உலகத்திலே யா உம்மத்தி என்று சமுதாயத்தின் மீது கவலையும் அழுகையும் கொண்ட ஒரே நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடியவர்களாகும்
நபி அவர்கள் மீது நேசம் கொள்ளக்கூடியவர்களாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சுன்னத்தை நமக்கு செய்து காட்டினார்களோ, எந்த சுன்னத்தை செய்ய சொல்லி சொன்னார்களோ செய்தும் காட்டினார்கள். அந்த அந்த செயல் வடிவத்தை நாம் செயல் வடிவமாக சொல்ல மாத்திரமல்ல, செயல் வடிவமாக அல்லாஹ் நம் அனைவரிலும் ஆக்கியல்வானாக. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபியினுடைய உம்மத்தாக நாம் அங்கீகரிக்கக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா அங்கீகரித்து விட்டான். எல்லா நபிமார்களும் ஆசைப்பட்டார்கள், நடக்கவில்லை, ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தவிர்த்து. ஆனால் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றான். எனவே உம்மத்தே முஹம்மதியாவாக இருக்கக்கூடிய நமக்கு நபியினுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய நற்பாக்கியம் பெற்றவர்களாக அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் ஆக்கி தருவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.